மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமாங்க சிஸ்டர், அது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொல்றீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தின்படி யார் போதிக்கிறாங்களோ, வசனத்தின்படி யார் வார்த்தைகளை சொல்றாங்களோ அவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். வசனத்துக்கு ஒத்ததாய் இருக்கணும் அவர்கள் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த நாட்களில அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள். கத்த சொல்றாரு, அவங்க கள்ள ஓநாய்களாம். எப்படி எல்லாம் திட்டு இருப்பாங்க, அவங்க கள்ள ஓநாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்கள நீங்க எப்படி எஸ்டிமேட் பண்ணான்னு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது. அவங்களுடைய வாழ்க்கையில கனி உள்ள வாழ்க்கை இருக்கணுமா, அவங்களுடைய வாழ்க்கையானது சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணுமா. அதுதான் அடுத்த வசனம் சொல்கிறது. அவர்களிடத்துல சாட்சி உள்ள வாழ்க்கையும் கனி உள்ள வாழ்க்கையும் நீங்கள் கண்டீர்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசிகள். யாரிடத்துல சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை, கனி உள்ள வாழ்க்கை இல்லையோ அவங்க எல்லாம் உண்மையான தீர்க்கதரிசிகள் அல்ல. நிறைய தீர்க்கதரிசிகளை பாருங்களேன், வெளியே அப்படியே அவங்க எவ்வளவு இந்த வசனம் சொல்லியிருக்கிறது போல அவங்க என்ன பண்றாங்களா, நல்லவங்க போல போர்வை போத்துக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்களா. நல்லவங்களை போலயே இருப்பாங்க, ஆனா வீட்டுல போய் பாருங்களேன், மனைவியின் இடத்துல உண்மையான அன்பு இருக்காது, தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல அன்பு இருக்காது, தன்னுடைய கணவனார் இடத்துல உண்மையான அன்பு இருக்காது. ஆனா வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா சிஸ்டர், பிரதர், ஐயோ தம்பி, ஐயோ தங்கச்சி அப்படி பேசுவாங்க. நோ, ஜாக்கிரதை. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவங்க கள்ள ஓநாய்கள், அவங்க மாய்மாலக்காரங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. அது கனி உள்ள வாழ்க்கையா இருக்குதா, அது நற்சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்குதா, வசனத்தின்படி அவருடைய வார்த்தைகள் இருக்கிறதா, இதை ஒப்பிட்டு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாமா? நிறைய முறை நம்ம தவறினது ஒன்று இல்லை, யாரையும் பார்த்தோன்னே நம்பிடுறோம்ல. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல அந்த ஒரு டிசர்னிங் கிஃப்ட், அந்த ஒருத்தவங்களை பார்த்தாலே பகுத்தறிகிற அந்த வரத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஒருத்தர் நம்ம கிட்ட வராங்கனாலே அவங்க எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, அவங்களிடத்துல ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, அந்த காரியங்களை அறிகிறதற்காகவே கர்த்தருடைய 9 வரங்களிலும் ஒரு வரம் உண்டு. அந்த பகுத்தறிகிற அந்த வரத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம எதிர்த்து அவர்களை விட்டு விலகி ஓடி போகலாம். அந்த எச்சரிப்பின் சத்தத்தின்படி நம்ம வாழ்ந்து கொள்ளலாமா? ஜோப் பண்ணாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ முறை நாங்கள் ஏமாந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா, உம்முடைய காரியங்களை செய்கிறவர்களா நீர் எங்களை வாங்க ஆண்டவரே. உம்முடைய தீர்க்கதரிசிகள் யார் என்பதை பகுத்தறிந்து அவர்களை ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. அநேக முறை ஆண்டவரே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல தீர்க்கதரிசிகள் உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற மனுஷர்களை ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் நாங்கள் இருந்தது உண்டு. எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. நீ சொல்லுகிற வார்த்தைகள் நாங்கள் வாங்கி ஆண்டவரே அதன்படி நடக்க, அதன்படி செயல்பட நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நிலைநிறுத்தப்பட, ஸ்ட்ராங்காய் உமக்குள்ள வளர நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே நாங்கள் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு ஞானத்தின் வரத்தை, அந்த பகுத்தறிகிற அந்த ஞானத்தின் வரத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றும் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.